ஹாய், வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். நம்ம வந்து ஒரு 50 நாள் வந்து சென்னையில் வந்து ஜொமேட்டோ ஓட்டியிருந்தோம். அந்த அமௌண்ட்டை வந்து கிளியராக சொல்லியிருந்தார் ரமேஸ்வரன் நினைக்கிறேன். அவர் தான் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக சொல்லியிருந்தார். அவருக்கு தீபாவளி பரிசாக ஒரு 500 அனுப்பிச்சி விடலான்னு நான் பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட நான் 2 டைம் நம்பர் கேட்டிருந்தேன். நம்பர் அந்தளவுக்கு ரீப்ளே பண்ணலை. இருந்தாலும் அவர் தான் வின்னர். இல்லை, அவர் வாங்க முடியலன்ற மாதிரி தான் நான் என்னோடய ஐடியா நினைக்கிறேன். அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 500 வந்து யாருக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரீயாக ஒரு 5 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரமேஸ்வர் இதை பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டில் போட்டு விடுங்க. உங்கள் கேஷ் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லையா உங்களுக்காண்டி ஒரு 5 பேர்த்துக்கு நான் சாப்பாடு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த 50 நாளில் வந்து நான் ஓட்டின கேஷ் வந்து 94,388 ரூபா ஓட்டியிருந்தேன். அதில் வந்து ரூமும் இபி வாட்ரு இந்த 3மே நான் கழிக்கணும். ஏன்னா ரூமுக்கு வந்து 2,200 ரூபா, 2 மாதத்துக்கு ரூம் ரெண்ட்டு, அப்போ 4,200 ரூபா. இபிக்கு வந்து 400 ஆயிரும் 2 மாதத்துக்கு. அப்புறம் வாட்டர் கேன் வந்து ஒரு 120 ரூபா. அது டோட்டலாக வந்து 4,720 ரூபா. அந்த 94,388 ரூபாவில் கழிச்சோம்னா எனக்கு கைக்கு கிடச்சது வந்து 81,688 ரூபா ஓட்டியிருந்தேன். இதில் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் டேட்டில் நான் சொல்லியிருப்பேன் 51,664 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 60,853 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். டோட்டலாக வந்து 91,059 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். சாரி, 91,000 இல்லை, 9,159 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 50 நாளில் நான் ஓட்டின கிலோமீட்ரு. அதேமாரி இதை முடிச்சுட்டு அப்புறம் ஸ்விக்கி ஒரு 50 நாள் சென்னையில் வந்து ஓட்ட போகிறேன். இதுக்கும் கம்பேரிஷன் பண்ண போகிறேன், ஜொமேட்டோ வித்து ஸ்விக்கி. ஆனால் லாஸ்ட் டைம் நான் மதுரையில் போடும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து ஜொமேட்டோ தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜொமேட்டோவில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் தான் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடச்சிச்சு. அதேமாதிரி ஸ்விக்கியில் இருக்குமான்னு கண்டிப்பாக பார்ப்போம். இது தொடர்ந்து மதுரையில் எனக்கு ஒரு ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்டருக்கு வந்து 110 ரூபா, 90 ரூபா, 80 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிருக்காங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஓட்டாதனால எனக்கு சின்ன ஆஃபராக கொடுக்குறாங்க. அது ஒரு 2 நாள் ஓட்டிகிட்டு பார்க்கலான்னு பிளான் பண்ணுறேன். அதுக்கடுத்து அதுமாரி இவ்வளோ நாள் 50 நாள் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து ஒரு பாண்டிச்சேரி ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணி அங்கே ஃபுல்லாக பசங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தீபாவளி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்துட்டு ஒரு 7-8 நாள் அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு அதுக்கடுத்து கேரளா ஒரு ட்ரிப்பு போகிறோம். அந்த வீடியோவும் போடுறேன். அது தொடர்ந்து மதுரையில் அந்த ஸ்விக்கி வந்து ஒரு ஆஃபர் சொன்னாங்களே, அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே சென்னைக்கு பேக்கப் பண்ணி நாம் 1ஆம் தேதி கிளம்பலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மேபி 1 to 5க்குள்ளே நான் கண்டிப்பாக சென்னையில் வருவேன். சென்னையிலேருந்து அந்த வீடியோ போட போகிறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே, பாய், டாடா.